இப்ப காமராஜர்னாலே படிக்காத மேதைம்பாங்க. சரிங்களா? காமராஜர் வந்து படிக்காதவர் கல்வி கொடுத்தாரு எல்லாம் சொல்றாங்கல்ல. காமராஜர் வந்துட்டு தொடக்க கல்வி தாண்டினாரா இல்லையா? அதை தாண்டினாரா இல்லையா? தாண்டி இருக்காரு இல்லைங்களா? இப்போ வந்துட்டு ஈவே ராமசாமி பெரியார் 5ஆம் வகுப்பே தாண்டலைங்க. 5ஆம் வகுப்பே தாண்டல. ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டாத ஒரு நபரை முன் வச்சு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் அதை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை கண்டுபிடிச்சாரு, ஒரு புத்தகம் எழுதினார், யுனெஸ்கோ பாராட்டுச்சு, இதை சொன்னார், ஆங்கிலத்தில் அதை எழுதினார், தமிழ்ல இதை சொன்னார், ஜிஓ வந்து அவர் தான் திருத்தினார். எவ்வளவு கதை சொல்றீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய இயலாமை, அவர் வந்துட்டு 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சார், 5ஆவதே படிக்கலன்றதை எங்கேயாவது நீங்க குறிப்பிடுறீங்களா? அப்ப 5ஆம் வகுப்புக்கு மேல படித்த ஒருத்தவர் படிக்காதவர், 5ஆம் வகுப்பே தாண்டாதவர், தொடக்க கல்வியே தாண்டாத ஒருத்தவரை நீங்க ஏன் வந்து படிக்காதவர், கல்வி அறிவு இல்லாதவர்னு சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ தமிழர்களை புகழ்ந்தா கூட ஒரு வஞ்ச புகழ்ச்சியோட தான் புகழ்வாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ தொடர்ச்சியாக யாருக்கு வந்து என்ன இயலாமை இருக்கோ அதை வந்துட்டு ஒரு புகழ்ச்சியா சொல்ற மாதிரியாவது வட்டம் போட்டு காமிக்கிறது, இவங்களுடைய இயலாமையை, இவங்களுடைய இல்லாமையை வந்துட்டு மறைச்சிக்கிறது. இப்படிதான் இங்க வந்து தொடர்ச்சியாக வரலாறு எழுதப்படுது. புரியுது இல்லைங்களா? அப்ப என்னன்னா இவர் வந்து பெரிய அறிஞர், இவர் அறிஞர்னு சொல்லிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்ன படிச்சாங்க? இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? நாங்க வந்துட்டு வரலாறு பேச வந்தா எங்கள்ட்ட என்ன கேக்குறீங்க? உங்க கல்வி தகுதி என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமா அந்த துறையில இருக்கீங்க? நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம்ல. ஆனா அவனை பார்த்து நம்ம கேள்வியே கேட்கறது இல்லையா?